ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் எந்தெந்த மாதங்கள் உகந்தது, எந்தெந்த மாதங்கள் ஆகாது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக அந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலேயும் சுக்கிரன்கிறது ஒவ்வொரு கோச்சாரத்தில் ஒவ்வொரு மாதம் சுக்கிரன்கிறது பயிற்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலேயுமே இந்த பங்குனி மாதத்தில் உச்சமாவார், அப்படின்னா அதிக பலம் பெறுவார். அப்போது இந்த 2 ராசிக்காரங்க, இந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்க அந்த மாதத்தில் எந்த ஒரு முடிவுகள் வேணாலும் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். ஒரு வீடு கட்டுறாங்களா, கண்டிப்பாக அந்த மாதங்களில் கட்டலாம். ஒரு வேலையா, கண்டிப்பாக அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணலாம். இப்போது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்கும் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு வருடத்துலையும் கொடுக்கும். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னா இதே சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலேயும் புரட்டாசி மாதம் அந்த நீசம் ஆகிடுவார், பலம் இழந்துடுவார். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் பலம் இழந்துடுவார். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மாதங்களில் முடிவுகள் எடுங்க. ஏன்னா அந்த மாதம் உங்கள் ராசிநாதன் நீசமாகிற காலகட்டம் அது. அப்படின்னா பலம் இல்லாமல் இருப்பார் அந்த புரட்டாசி மாதம், இந்த ஒரு மாதம் மட்டும். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ரிஷபமாக இருக்கட்டும் துலாமாக இருக்கட்டும் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் லைஃப்பில் உடல்நிலையிலையோ இல்லை ஏமாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த புரட்டாசி மாதத்தில் நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள்.